ஓகே, ஸோ நம்மள்ட்ட இப்போ கொஞ்சம் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வித் கேண்டிடேட் கீ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்மள்ட்ட இப்போ டேபிள் ஃபார்மேட்டும் இருக்கு, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் இருக்கு அண்ட் கேண்டிடேட் கீயும் இருக்கு. ஸோ இந்த மூணுத்தையும் கொடுத்துட்டு இது எந்த நார்மல் ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பான். எந்த நார்மல் ஃபார்ம்ல வர சான்ஸ் இருக்கு, எந்த நார்மல் ஃபார்ம்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம ஒரு 12 எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கோம். இந்த 12 எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா ஏபிசி, ஏபிசின்னு ஒரு டேபிள் இருக்கு. அதுக்கு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ டிட்டர்மைன்ஸ் பி, பி டிட்டர்மைன்ஸ் ஏசி, ரெண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க கேண்டிடேட் கீயும் கொடுத்துறாங்க. இப்போ வந்து கொஸ்டின்ல வந்து கேண்டிடேட் கீ அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ரொம்ப சிம்பிளா என்ன நார்மல் ஃபார்ம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் கேண்டிடேட் கீ கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கேண்டிடேட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நார்மல் ஃபார்ம் என்ன ஃபார்ம்னு சொல்ல போகணும். ஓகே, சரி. இப்போ இந்த நார்மல் ஃபார்ம் என்ன நார்மல் ஃபார்ம்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து டாப் டு பாட்டம் வரலாம். நார்மல் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கா, செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கா, தேர்ட் நார்மல் ஃபார்ம் இருக்கான்னு சொல்லி இப்படி வரலாம் ஒரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச் என்னன்னா டவுன் டு டாப், அந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணலாம். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிசிஎன்எஃப்ல ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு அடுத்து போயிட்டு செகண்ட் நார்மல் போய் அடுத்து ஃபர்ஸ்ட் நார்மல் போகலாம். இதுல எதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். பட் நம்ம டாப்ல இருந்து பாட்டம் போறது விட பாட்டம் டு டாப் வருது பெஸ்ட் வே. அது ரொம்ப ஈஸியானது. ஓகே, இன்னொரு விஷயம், இந்த நார்மல் ஃபார்ம் ஃபைண்டிங்லாம் வந்து ஃபோர்த் நார்மல் ஃபார்ம், ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம்லாம் டேபிள் ஃபார்மெட்ல கொடுத்து ப்ராப்ளமா கேட்க முடியாது. அதனால நீங்க ஃபோர்த் நார்மல் ஃபார்ம்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது. யூ ஸ்டார்ட் ஃப்ரம் பிசிஎன்எஃப். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு நார்மல் ஃபார்முக்கும் ஒரு ரூல் வச்சிருக்கோம் நம்ம. இப்போ பிசிஎன்எஃப்னா லெஃப்ட் சைடு எப்படி இருக்கணும், ரைட் சைடு எப்படி இருக்கணும். அதே மாதிரி தேர்ட் நார்மல் ஃபார்ம்னா லெஃப்ட் சைடு எப்படி இருக்கணும், ரைட் சைடு. ஸோ எல்லா டெஃபினேஷனும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த டெஃபினேஷன் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா we can solve these problem very simply. ரொம்ப ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது மைண்ட்ல வைக்கணும்னா பிசிஎன்எஃப். வாட் இஸ் த ரூல்ஸ் ஃபார் பிசிஎன்எஃப்? எக்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் மஸ்ட் பி ஏ சூப்பர் கீ. ஸோ சூப்பர் கீனா என்ன? கேண்டிடேட் கீ எல்லாமே சூப்பர் கீ தான். கேண்டிடேட் கீயோட எக்ஸ்ட்ரா சில அட்ரிபியூட்ஸ் ஆட் ஆயிருந்தாலும் சூப்பர் கீ தான். ஸோ அதுதான் கண்டிஷன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த ரூல்ல நம்ம எதை பார்க்கணும், பிசிஎன்எஃப் அப்படிங்கிறதுக்கு எதை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு மட்டும் செக் பண்ணா போதும். லெஃப்ட் சைடுல என்னவா இருக்கணும்? அது கேண்டிடேட் கீயா இருக்கணும். ஓகே, சூப்பர் கீ கேண்டிடேட் கீயா இருக்கணும். ஓகே, இப்போ அவன் கேண்டிடேட் கீ கொடுத்துட்டான். வாட் இஸ் தி கேண்டிடேட் கீ? ஏ ஆர் பி, ரெண்டுமே கேண்டிடேட் கீ தான். இப்போ நம்ம கண்டிஷன் என்ன? லெஃப்ட் சைடு வாண்ட் டு பி எ சூப்பர் கீ. கண்டிஷன் லெஃப்ட் சைடு வாண்ட் டு பி எ சூப்பர் கீ. அப்போ ஏ இஸ் a கேண்டிடேட் கீனா ஏ என்ன சொல்லலாம்? சூப்பர் கீன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கேண்டிடேட் கீயுமே சூப்பர் கீ தான். ஓகே, அப்போ இந்த ரூலை பொறுத்த அளவுல இது நோ இஷ்யூஸ். அப்போ இதை மட்டும் வச்சு சொல்லணும் அப்படின்னா இது பிசிஎன்எஃப்ல இருக்கு. நெக்ஸ்ட் பி டிட்டர்மைன்ஸ் ஏசி. பி டிட்டர்மைன்ஸ் ஏசி. சி இந்த கேண்டிடேட்ஸ் கீ ஏ பி கேண்டிடேட் கீயா ஏ கமா பி கேண்டிடேட் கீன்னு செக் பண்ணுங்க. ஏன்னா ஏ கமா பினா இது பிசிஎன்எஃப்ல வரும். ஏ இஸ் a கேண்டிடேட் கீ அப்படின்னா இது சூப்பர் கீ, அந்த பிசிஎன்எஃப்கான ஃபார்மேட்டை சால்வ் பண்ணுது. அதே மாதிரி பி எடுத்தோம் அப்படின்னா பி இஸ் a சூப்பர் கீ. அப்போ இதுலயும் சூப்பர் கீ வருது, இதுலயும் சூப்பர் கீ வருதுன்னா அந்த ரெண்டுமே எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா பிசிஎன்எஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அவனை என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா திஸ் இஸ் in the பிசிஎன்எஃப். அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான், வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. இங்க பாருங்க, லெஃப்ட் சைடு மட்டும் தான் பார்ப்போம். எதுக்கு? பிசிஎன்எஃப்க்கு. இன்கேஸ் பிசிஎன்எஃப் இல்லைன்னா ஐ வில் கோ ஃபார் த தேர்ட் நார்மல் ஃபார்ம். இப்போ நான் பிசிஎன்எஃப்ல சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ப்ராப்பர்ட்டி. பிசிஎன்எஃப் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? லெஃப்ட் சைடு வாண்ட் டு பி எ சூப்பர் கீ. லெஃப்ட் சைடு வாண்ட் டு பி எ சூப்பர் கீ. ஏ இஸ் a சூப்பர் கீயா? எஸ், ஏ இஸ் a சூப்பர் கீ பிகாஸ் ஏ இஸ் a கேண்டிடேட் கீ. எல்லா கேண்டிடேட்டுக்குமே சூப்பர் கீ தான். அதனால ஏ இஸ் a சூப்பர் கீங்கிறதுனால இது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி பி இஸ் a சூப்பர் கீனா எஸ், பி இஸ் a சூப்பர் கீ, இது அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சோ ஃபைனலா என்ன சொல்லலாம் அப்படின்னா these conditions, all the conditions satisfy the BCNF properties. This table is in BCNF. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் ABCD 4 attributes இருக்கு. அவன் கொடுத்திருக்கான் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன கொடுத்திருக்கான்? A is the candidate key, BC is the candidate key, CD is the candidate key.
ஓகே, இப்போ நம்ம BCNF க்கு செக் பண்ணுவோம். BCNF க்கு என்னவா இருக்கணும்? லெஃப்ட் சைடு வந்து சூப்பர் கீயா இருக்கணும். A is a super key-ஆ? Yes. இது BCNF ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து BC is a candidate key-ஆ? Yes. BCNF ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. D is a candidate key-ஆ? No. சோ அப்போ BCNF ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த ரெண்டு மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, மூணாவது பண்ணல. அதனால இது BCNF கிடையாது. சோ அப்ப நான் அடுத்து எதுக்கு போகலாம்? தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு போகலாம். தேர்ட் நார்மல் ஃபார்ம் பொறுத்தவரை இது ரெண்டும் டிஃபால்ட்டா இருக்கு, அதை செக் பண்ண அவசியம் இல்லை. இதை செக் பண்ணுங்க. இது சூப்பர் கீயா? D இஸ் சூப்பர் கீயா? இல்ல. அப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன? B வந்து பிரைம் அட்ரிபியூட்டா? B இஸ் பிரைம் அட்ரிபியூட்டா? BC இஸ் a candidate key. So B is the prime attributes. அப்ப நான் என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, this table is in the third normal form. ஓகே, சி இது ரெண்டுமே BCNF க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, மூணாவது BCNF சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்ப மூணுமே ஒரு இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்ம ஃபைனலைஸ் சொல்லலாம். அப்போ இது BCNF சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால நான் என்ன செய்றேன், இந்த ஹோல் டேபிள் BCNF இல்லைன்னு சொல்லிட்டு தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு ட்ரை பண்றேன். தேர்ட் நார்மல் ஃபார்ம் ட்ரை பண்ணும்போது இது ரெண்டுமே ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, BCNF க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா தேர்ட் நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சோ அப்ப இந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் நமக்கு இஷ்யூவா இருக்கு. சோ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்றோம். என்ன செக் பண்றோம்னா, லெஃப்ட் சைடு வந்து சூப்பர் கீன்னு பார்க்கறோம். நோ, இட் இஸ் நாட் a சூப்பர் கீ. ரைட் சைடு வந்து பிரைம் அட்ரிபியூட்ஸ். எஸ், இட் இஸ் a பிரைம் அட்ரிபியூட். சோ தட் நான் என்ன கன்க்ளூட் பண்றேன், இது தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கு. சோ ஓவரால் தேர்ட் நார்மல் ஃபார்ம் இருக்கு, ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க. ABCD 4 அட்ரிபியூட்ஸ் இருக்கு. இதுல கேண்டிடேட் கீ என்ன? AB இஸ் a கேண்டிடேட் கீ. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க, நம்ம BCNF ட்ரை பண்ணுவோம். BCNF னா என்ன இருக்கணும், இது இங்க சூப்பர் கீஸ் இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட் சைடு சூப்பர் கீஸ் பாருங்க. AB இஸ் a சூப்பர் கீயா? எஸ், BCNF ல இருக்கு. ABD இஸ் a சூப்பர் கீயா? எஸ், ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கு, BCNF ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ABC இஸ் a கேண்டிடேட் கீயா? சாரி, சூப்பர் கீயா? எஸ். AB ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. AB இஸ் a கேண்டிடேட் கீ, ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. என்ன மீனிங், அது சூப்பர் கீ தான். சூப்பர் கீ தான். அதாவது நமக்கு என்னன்னா, கேண்டிடேட் கீயோட கன்ஸ்டன்ட் அந்த 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 வேல்யூஸ் கண்டிப்பா இருக்கணும். பிளஸ் எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கலாம், ஒன்னும் இஷ்யூ கிடையாது. AC is a candidate key-ஆ? No. அப்போ 3 வந்து BCNF க்கு போகுது, 1 BCNF க்கு போகல. அப்போ இது BCNF கிடையாது, அதான் கன்க்ளூட் பண்ணலாம். சோ அப்போ தேர்டுக்கு செக் பண்ணுவோம். எல்லாரும் செக் பண்ண தேவையில்ல, இந்த லாஸ்ட் உள்ளத மட்டும் செக் பண்ணுங்க. ஏன்னா மிச்சம் எல்லாமே BCNF க்கே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா அது டிஃபால்ட்டா தேர்ட் நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, செகண்ட் நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, ஃபர்ஸ்ட் நார்மல் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவராலா நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். சரி, இப்போ AC is not a super key. அப்போ D is a prime attribute ன்னு பார்க்கணும். D is a prime attribute னா தேர்ட் நார்மல் ஃபார்ம் கன்க்ளூட் பண்ணிடலாம். பட் D is not a prime attributes. prime attributes பாசிபிள் என்ன இருக்கு அப்படின்னா A or B தான் prime attributes-ஆ இருக்கு. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, it is not third normal form. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், it is not BCNF. இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், it is not third normal form. அடுத்து என்ன செய்ய போறோம், செகண்ட் நார்மல் ஃபார்ம் மூவ் ஆகும். செகண்ட் நார்மல் ஃபார்மோட கண்டிஷன் என்ன, அந்த லெஃப்ட் சைடு வந்து பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீயா இருந்துச்சுன்னா, பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீயா இருந்துச்சுன்னா ஐ கேன் சே இது தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லிடலாம். பட் இங்க செக் பண்ணுங்க, AC is a part of the candidate key-ஆ? நோ, அப்படி சொல்ல முடியாது. AC is not a part of the candidate key. இப்போ Dங்கிறது நான் பிரைம் அட்ரிபியூட்டா? நான் பிரைம் அட்ரிபியூட்ஸ். இப்போ இது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இது வந்து கண்டிப்பா பார்ஷியல் டிபெண்டன்சி கிடையாது. ஏன்னா A மட்டும் இருந்துச்சுனாலோ அல்லது B மட்டும் இருந்துச்சுனாலோ நீங்க சொல்லலாம் பார்ஷியல் டிபெண்டன்சின்னு. இந்த ரூல்ஸ் படி பார்க்கும்போது இது பார்ஷியல் டிபெண்டன்சில வராது. அப்போ நம்ம என்ன ஃபைனலைஸ் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னா, அதாவது பார்ஷியல் டிபெண்டன்சி கிடையாது, அதனால நம்ம என்ன சொல்லலாம், செகண்ட் நார்மல் ஃபார்ம். பார்ஷியல் டிபெண்டன்சி கிடையாது, so that I can say செகண்ட் நார்மல் ஃபார்ம். இது எதை முடிக்கிறோம் அப்படின்னா செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இந்த டேபிள் வருதுன்னு சொல்லி முடிக்கும். ஓகே, நம்ம சிச்சுவேஷன் பொறுத்து தான் டிசைட் பண்ணணும், கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு டிசைட் பண்ணணும். இதுல வருமா வராதா, இதுல வராதுன்னு தான் ஃபர்ஸ்ட் கன்க்ளூட் பண்ணணும், வராதுன்னு கன்க்ளூட் பண்ணணும். இது நீங்க வராதுன்னு சொல்ல முடியல, so that you can say it is in the second normal form. Okay, next fourth one, ABCDE 5 attributes இருக்கு and candidates keys are AD AC AE. இப்ப BCNF ட்ரை பண்ணுவோம். AE is a super key-ஆ? Yes. AC is a candidate key-ஆ? Yes. CD is a candidate key-ஆ?
நோ, சிடி இஸ் நாட் அ கேண்டிடேட் கீ. ஸோ தட் என்ன முடிக்கலாம் அப்படின்னா இது பிசிஎன்எஃப் கிடையாது அப்படின்னு முடிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் பிசிஎன்எஃப் வருது, இது மட்டும் பிசிஎன்எஃப் வரல. ஸோ அப்போ பிசிஎன்எஃப் வரல, அப்போ நம்ம தேர்ட் நார்மல் ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல வருதான்னு. தேர்ட் நார்மல் ஃபார்ம் ரூல் என்ன? லெஃப்ட் சைடு வந்து சூப்பர் கீயா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரைட் சைடு பிரைம் அட்ரிபியூட்ஸா இருக்கணும். ரைட் சைடுல பிரைம் அட்ரிபியூட்ஸ் எப்படி வரும்? இதை நீங்க எப்படி கன்ஃபியூஸ் ஆகும், எப்படி பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னா சிடி டிட்டர்மைன் பி, சிடி டிட்டர்மைன் இ. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, சிடி டிட்டர்மைன்ஸ் பி, இது சூப்பர் கீ கிடையாது. அப்ப இது என்னவா இருக்கணும்? பிரைம் அட்ரிபியூட்ஸா இருக்கணும். பிரைம் அட்ரிபியூட்ஸா இது? பிங்கிறது பிரைம் அட்ரிபியூட்ஸா? இல்ல. அப்ப அடுத்து நீங்க செக் பண்ண தேவையில்லை, இங்கே சொல்லிடலாம். இட் இஸ் நாட் இன் த தேர்ட் நார்மல் ஃபார்ம். இட் இஸ் நாட் இன் த தேர்ட் நார்மல் ஃபார்ம். அப்புறம் எதுக்கு போகணும்? செகண்ட் நார்மல் ஃபார்ம். செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு ரூல் என்ன நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீ டிஃபைன் பண்ணுதா, நான் கீ அட்ரிபியூட்ஸான்னு செக் பண்ணணும். ஓகே, இப்போ இதை எடுத்துக்கங்க, இது ஈஸியா இருக்கு பாருங்க. டி டிட்டர்மைன்ஸ் இ, டிங்கிறது பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீ, டிட்டர்மைன்ஸ் இங்கிறது பிரைம் அட்ரிபியூட்ஸா? ஏஇ, A is a prime attribute, E is a prime attributes. அப்போ நீங்க என்ன செய்யணும்? அந்த மூணுத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. CD determine B, CD determines E, D determines E. அது மூணுத்தையும் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் அப்படின்னா பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குன்னு எப்ப சொல்லுவீங்க அப்படின்னா இந்த பார்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ்க்கு யூஸ் ஆயிருந்தா பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ CD is not a partial dependency. CDங்கிறது not a part of candidate key. and B ங்கிறது என்ன? நான் கீ. இதுல வச்சு நம்ம சொல்ல முடியாது. CD determines வச்சு நம்ம சொல்ல முடியாது, அதை விட்டுருங்க. CD determines E, இது நம்ம பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா CDங்கிறது is not a candidate key. அப்புறம் moreover E is not a non key. அப்ப இதையும் சொல்ல முடியாது. லாஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க, டி. டிங்கிறது பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீ. டி இஸ் அ பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீ. பட் என்ன ப்ராப்ளம்னா இ இஸ் அ பிரைம் அட்ரிபியூட்ஸ். இப்போ இ இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா இது செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லி முடிச்சிடலாம். பட் இங்க பொறுத்தளவுல அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப நான் என்ன கன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் இன் த செகண்ட் நார்மல் ஃபார்ம். என்ன செய்யணும்? நம்ம ஒன்னொன்னா இதுல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஃபர்ஸ்ட் இல்லையான்னு செக் பண்ணணும். இங்க இல்ல, so that I can say it is second normal form. புரியுதா? ஓகே, the fifth one ட்ரை பண்ணுங்க. A B C D E. இதுல கேண்டிடேட் என்ன? AB and AD. ஓகே, இது சூப்பர் கீயா? எஸ். Dங்கிறது சூப்பர் கீயா? இல்ல. அப்போ இது BCNF கிடையாது. தேர்ட் நார்மல் ஃபார்ம் செக் பண்ணுவோம். இப்போ இதை பொறுத்தவரை இது பிசிஎன்எஃப்லேயே வருதுங்கிறதுனால கண்டிப்பா தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல வரும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் டிபெண்டன்ஸை செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம செக் பண்ண வேண்டியது செகண்ட் ஒன்னு தான். சரி, இது சூப்பர் கீ கிடையாது. இது பிரைம் அட்ரிபியூட்டா? இது பிரைம் அட்ரிபியூட்டா? டவுட் ஆச்சுன்னா அப்படி எழுதிக்கங்க. டி டிட்டர்மைன்ஸ் பி, டி டிட்டர்மைன்ஸ் இ. பிங்கிறது பிரைம் அட்ரிபியூட்டா? எஸ். இங்கிறது பிரைம் அட்ரிபியூட்டா? இல்லை. அப்ப என்ன மீனிங் சொல்லலாம் அப்படின்னா பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீ டிட்டர்மைன்ஸ் ஏ நான் கீ. ஸோ தட் இது எதுல இல்லை? செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்லை. இப்போ செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும், ஒன்று போட்டு சால்வ் பண்ணணும். கண்டிஷன்ஸ் எங்க வருது வரலன்னு நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி டபுள் வேல்யூஸ் வந்துச்சுன்னா தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. எங்க பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இங்கே தான் பிரச்சனை வந்துச்சு. இங்கே இதை பாருங்க, டி டிட்டர்மைன்ஸ் இங்கிறது, டிங்கிறது பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ என்ன செக் பண்ணுவேன், இது வந்து நான் கீயா இருக்கணும். இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இது பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குன்னு அர்த்தம். அப்போ செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்லைன்னு ஃபைனலைஸ் பண்ணலாம். இ இஸ் நாட் அ பிரைம் அட்ரிபியூட்ஸ். அப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம் இட் இஸ் நாட் இன் த செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஓகே, ஸோ பொறுமையா பாருங்க, உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஒன் எடுத்துங்க. சிக்ஸ்த் ஒன் கேண்டிடேட் கீ என்ன? ஏபி. ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இது பிசிஎன்எஃப்ல இருக்கு, இது பிசிஎன்எஃப்ல இல்லை. அப்போ டோட்டலா என்ன சொல்லலாம்? பிசிஎன்எஃப்ல வரல.
தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல வருதான்னு செக் பண்ணுங்க. தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல வர என்ன மீனிங்? ஒன்னு லெஃப்ட் சைடு சூப்பர் கீயா இருக்கணும் அல்லது ரைட் சைடு பிரைம் அட்ரிபியூட்டா இருக்கணும். இது சூப்பர் கீ கிடையாது. A is not a super key. DE is the prime attribute. DE is the prime attribute. எப்படி எடுத்துப்பீங்க? A determines D, A determines E. D is the prime attribute. இல்ல. இத வச்சு நீ சொல்லிடலாம் it is not in the third normal form. Third normal formலயும் வரல. ஓகே. செகண்ட் நார்மல் ஃபார்ம் கண்டிஷன் என்ன? பார்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் எங்க இருக்கு பாருங்க. A or B. ஓகே, இதை எடுத்துக்கலாம். A or B. B அப்படினா பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீ டிட்டர்மைன்ஸ் a நான் கீ. F ங்கிறது நான் கீயா? எஸ். F is நான் கீ. அப்ப என்ன சொல்லலாம் அப்படினா இது செகண்ட் நார்மல் ஃபார்ம்லயும் இல்லை. பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது. பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குதுன்னா செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்ல. அப்போ எதுல இருக்குன்னு ஃபைனலைஸ் பண்ணலாம். இட் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் 7th ஒன். ஒரே ஒரு கேண்டிடேட் கீ தான் இருக்கு, CE ன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் BCNF ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இது BCNF ல வராது. ஏன்னா D வந்திருக்கு பாருங்க. D is not a super key, so it is not in the BCNF. தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல வர சான்ஸ் இருக்கா? தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல என்ன மீனிங்? லெஃப்ட் சைடுல வர வாய்ப்பு இருக்காது. சோ ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடு செக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இது வந்து கேண்டிடேட் சூப்பர் கீ கிடையாது. ரெண்டுமே சூப்பர் கீ கிடையாது. அப்ப ரைட் சைடு வாங்க. B is the prime attribute. இல்ல. அப்ப என்ன சொல்லலாம்? தேர்ட் ஃபார்ம்ல கிடையாதுன்னு சொல்லலாம். அப்ப பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கான்னு செக் பண்ணுங்க. பார்ஷியல் டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்ல. பார்ஷியல் டிபெண்டன்சி என்ன? எய்தர் சியோ அல்லது ஈயோ ஒரு நான் கீயை டிஃபைன் பண்ணிச்சுன்னா அது பார்ஷியல் டிபெண்டன்சி. இப்போ C determines A. A is a prime attribute. இல்ல. அப்ப என்ன சொல்லிடலாம்? இது செகண்ட் நார்மல் ஃபார்ம்லயும் கிடையாதுன்னு சொல்லலாம். அப்ப எதுல இருக்குது ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, திஸ் ஒன். கேண்டிடேட்ஸ் எத்தனை இருக்கு? ரெண்டு கேண்டிடேட்ஸ் இருக்கு, ABD BCD. சோ இப்போ நீங்க இவ்வளவு தூரம் பார்த்து வச்சு நீங்க ஈஸியா ஷார்ட்டா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ AB is not a super key. அப்போ BCNF கிடையாது. தேர்ட் நார்மல் ஃபார்ம் பாசிபிளான்னு பார்ப்போம். தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல என்ன அர்த்தம்? ரைட் சைடுல பிரைம் அட்ரிபியூட்ஸ் வரணும். C is a prime attribute. எஸ். AE is a prime attribute. இங்க தான் இஷ்யூஸ் இருக்கு. என்ன இஷ்யூஸ் இருக்குன்னா DC determines A, DC determines E. இதுல DC determines A ங்கிறது நோ இஷ்யூ, பிரச்சனை இல்லை. ஏன்னா A is a prime attribute, அதனால தேர்ட் நார்மல் ஃபார்ம் இருக்குன்னு சொல்லலாம். DC determines E ங்கிறது E is not a prime attribute, அதனால இது தேர்ட் நார்மல் ஃபார்ம்லயும் இல்ல. அப்ப செகண்ட் நார்மல் ஃபார்ம் ட்ரை பண்ணுவோம். செகண்ட் நார்மல் ஃபார்ம் என்ன அர்த்தம்? இதனுடைய பார்ட் லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுல ஒரு நான் கீ இருந்துச்சுன்னா பார்ஷியல் டிபெண்டன்சி. இப்போ செக் பண்ணுங்க. AB பார்ட் ஆஃப் தி கேண்டிடேட் கீ. C பிரைம் அட்ரிபியூட்ஸா? பிரைம் அட்ரிபியூட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. இது நான் கீயா இருந்துச்சுன்னா தான் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குன்னு சொல்லலாம். DC is the part of the candidate key. Yes, DC is the part of the candidate key. AE is a non key. A is a prime attribute, E is a non key. A is the prime attribute, E is the non key, so that I can say it is not in the second normal form also. So what is the answer? It is in the first normal form. Understand? This one, 9th problem. What is the candidate key? ABD. ABD. So BCNF கிடையாது, பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. ABD எங்கேயுமே வரல. ஸோ அப்போ அது கண்டிப்பா இதுல இல்ல, BCNFல இல்ல. சரி, BCNFல அடுத்த எதுக்கு ட்ரை பண்ணுவீங்க? தேர்ட் நார்மல் ஃபார்ம். தேர்ட் நார்மல் ஃபார்ம் ரூல் என்ன? ரைட் சைடுல சூப்பர் கீ இருக்காது. இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லாதனால தான் நம்ம இதுக்கே போறோம், தேர்ட் நார்மல் ஃபார்முக்கே போறோம். அப்போ ரைட் சைடுல நம்ம என்ன செய்யணும்? பிரைம் அட்ரிபியூட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். C is a prime attribute? No. அப்ப இதை சின்ன சொல்லிடலாம், it is not in the third normal form. அப்ப செகண்ட் நார்மல் ஃபார்முக்கான ரூல் என்ன? பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கான்னு பார்க்கணும். பார்ஷியல் டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா it is not in the second normal form கன்க்ளூட் பண்ணலாம். அப்போ AB is the part of the candidate key. DC a non key. இப்ப கிளியரா என்ன சொல்லலாம் அப்படின்னா it is not in the second normal form also because it is a partial dependency. So second normal formல இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல தான் இருக்கு. புரியுதா? ஸ்டெப்பா பாருங்க. அடுத்த இது பாருங்க, எத்தனை கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கு? 3 கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கு. ஓகே, BCNF வராது. ஏன் வராது அப்படின்னா D இஸ் நாட் அ சூப்பர் கீ, அதனால BCNF கிடையாது. ஓகே, BCNF கிடையாதுன்னா இப்போ என்ன ட்ரை பண்ணலாம்? தேர்ட் நார்மல் ஃபார்மா ட்ரை பண்ணுவோம். C இஸ் அ பிரைம் அட்ரிபியூட்டா? எஸ், ஒன்றும் இஷ்யூ இல்லை. D இஸ் அ பிரைம் அட்ரிபியூட்டா? எஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. A இஸ் அ பிரைம் அட்ரிபியூட்டா? எஸ். D இஸ் அ பிரைம் அட்ரிபியூட்டா? எஸ். E இஸ் அ பிரைம் அட்ரிபியூட்டா? E is a prime attribute. That is the issue. But BC is the super key. Condition பாருங்க, நல்லா கவனிங்க. BC is the super key. அப்பனா ரைட் சைடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. D is not a super key. அதனால என்ன செஞ்சேன்? ரைட் சைடு பார்த்தேன். AB is not. AB is a super key. AB is a candidate key na super key தானே? புரியலையா? ஃபர்ஸ்ட் BCNF செக் பண்ணுங்க. BCNF னா என்ன? சூப்பர் கீயா இருந்துச்சுனா லெஃப்ட் சைடுல சூப்பர் கீ இருந்துச்சுனா ஸ்டாப் பண்ணிடலாம். AB is a super key-யா? அப்போ இது எதுல வருது? BCNF ல வருது. BC is a super key-யா? இது எதுல வருது? BCNF ல வருது. D is a super key-யா? நோ. அப்போ இது ரெண்டும் சூப்பர் BCNF ல வருது. D BCNF வரல. அதனால என்ன சொல்லலாம்? இது ஓவராலா BCNF கிடையாது. இந்த ரெண்டுத்தையும் ஃபர்தரா செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது ரெண்டுமே எதுல வந்துச்சு? BCNF-ல வந்துருச்சு. அப்ப எதை செக் பண்ணணும்? இதை மட்டும் தான் செக் பண்ணணும். ஓகே, இப்போ D is a part of the candidate key-யா? எஸ். ஓகே, இது பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீ, இது சூப்பர் கீ கிடையாது, அவ்வளவுதான். அப்போ ரைட் சைடுல உள்ளது பிரைம் அட்ரிபியூட்டா இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா இது சூப்பர் கீ கிடையாது. சோ தட் ரைட் சைடு உள்ளது பிரைம் அட்ரிபியூட்ஸா இருந்துச்சுன்னா அதனால தேர்ட் நார்மல் ஃபார்ம் சொல்லலாம். A is a prime attribute-ஆ? எஸ், ABங்கிற கேண்டிடேட் கீ இருக்கு. சோ அப்ப என்ன சொல்லலாம்? A is the prime attribute, B is the prime attribute, and finally I can conclude this as the third normal form. புரியுதா? ஸ்டெப்பா பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். Next, this one, this is simple, very simple. BC and CD is the candidate key. இப்போ BC is the super key, so that இது எதுல இருக்குன்னு சொல்லலாம்? BCNF-ல இருக்குன்னு சொல்லலாம். இது BCNF-ல கிடையாது, ஏன்னா இது கேண்டிடேட் கீ, சூப்பர் கீ கிடையாது. அப்போ BCNF-ல அடுத்து எதுக்கு நம்ம மூவ் ஆகணும்? தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு மூவ் ஆகும். தேர்ட் நார்மல் ஃபார்ம் என்ன ரூல் சொல்லுவாங்க? ஒன்னு இந்த சைடு சூப்பர் கீயா இருக்கணும், இல்ல இந்த சைடு பிரைம் அட்ரிபியூட்டா இருக்கணும். B is the prime attribute, so that I can say it is in the third normal form. I can conclude third normal form. The last one, what are the candidates key? A, B, C. First BCNF try பண்ணுங்க. A is a super key-யா? Yes. B is a super key-யா? Yes. C is a super key-யா? Yes. So finally I can say this is in the BCNF format. Understand? So இவ்வளவுதான். இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லா நீ எடுத்துறோம்னா சால்வ் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் 9th sum is not solved-ஆ? செக் பண்ணுவோமே. 9th என்ன டவுட் வருது உங்களுக்கு? கேண்டிடேட்க்கு என்ன? ABD. ABDனா இது சூப்பர் கீ கிடையாது. இது சூப்பர் கீ கிடையாது அப்படின்னா கண்டிப்பா BCNF-ல கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன முடிவு பண்ணிருக்கோம்? BCNF கிடையாது. அப்போ தேர்ட் நார்மல் ஃபார்மான்னு செக் பண்ணுவோம். தேர்ட் நார்மல் ஃபார்ம் என்ன? இங்க இல்லைன்னா ரைட் சைடுல செக் பண்ணணும். ரைட் சைடுல உள்ளது பிரைம் அட்ரிபியூட்டா? இல்ல, பிரைம் அட்ரிபியூட்டும் இல்ல. அதனால என்ன சொல்லலாம்? BCNF-ம் கிடையாது. அடுத்த கண்டிஷன் என்ன? செகண்ட் நார்மல் ஃபார்ம் செக் பண்ணுவோம். செகண்ட் நார்மல் என்ன ரூல் வச்சிருக்கோம்? செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீ வருதான்னு பாருங்க. பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீ எது? இப்போ AB is the part of the candidate key, C is a non key-யா? எஸ். அப்போ செகண்ட் நார்மல் ஃபார்ம்லயும் கிடையாது. ஃபைனலா என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? It is in the first normal form. Understand? So இது மட்டும் செக் பண்ணிக்கங்க எல்லா வேல்யூஸையும். ஸோ பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. ஆனால் இதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செக் கோ ஃபார் த BCNF. எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏதோ ஒன்னு BCNF-ல வருது. சி, இப்போ ஒன்னு BCNF-ல வருது. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஒன்னு BCNF-ல வருது, ஒன்னு செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல வருது, ஒன்னு தேர்ட் நார்மல் ஃபார்ம் வருதுன்னா நீங்க ஃபைனலா என்ன கன்க்ளூட் பண்ணணும்? செகண்ட் நார்மல் ஃபார்ம். எது அதுல உள்ளதுல மினிமமா இருக்கோ அதான் கன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதான் ப்ரொசீஜர். ஓகே.